வணக்கம். நான் உங்கள் வன்னிமயில் கலைஞன் கருணானந்தன். மிக மிக முக்கியமான ஒரு செய்தி எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கிற எங்களுடைய தமிழ் உறவுகளுக்கு. இதுவரை காலமும் நான் ஒரு கலைஞன் என்ற ரீதியில் 32 வருஷத்துக்கு மேலாக எங்களுடைய மதிப்புக்குரிய தேசிய தலைவர் அவருடைய கரங்களால் நான் வன்னிமயில் வேண்டின ஒருவன், அது எல்லாருக்குமே தெரியும். அதே நேரத்தில் இப்போ நான் கலைப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறேன். அந்த ரீதியில் எங்களுடைய நாட்டில் தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற சம்பவங்களை பார்த்து கொஞ்சம் மனம் நெகிழ்ந்து விட்டேன். அதாவது கொஞ்சம் வருத்தம் அடைந்து விட்டேன். அதற்கு ஒரு சொல்யூஷன், அதாவது தீர்வு காண்றதுக்காக எங்களுடைய வெளிநாட்டில் இருப்பவர்கள், எங்களுடைய உடன்பிறவா சகோதரங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளும் ஒரு அனுமதி பெறுதலும். வடிவாக கேளுங்க, விளக்கமாக கேளுங்க. என்னுடைய கருத்துக்கள் முற்போக்கு சிந்தனை உடையது, தூரநோக்கு சிந்தனை உடையது, பிரயோசனமானது. ஆனபடியால் தான் நான் சொல்கிறேன். உண்மையிலேயே நீங்கள் அனைவருடைய கருத்துக்கள், அந்த கதை பரிமாற்றங்கள், அந்த குழுவாக சேர்ந்து கதைக்கிறது எல்லாமே நான் கேட்டேன். அது இந்த தொகுப்பு, அதுக்குரிய ஒரு விழிப்புணர்வு தான் நான் தர இருக்கிறேன். சரி, என்ன விஷயத்துக்கு வருவோம். உண்மையிலேயே 2009ஆம் ஆண்டு எங்களோட மக்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டார்கள். அதில் பல பெண்கள் விதவையாக்கப்பட்டார்கள், பல ஆண்கள் தபுதாரனாக்கப்பட்டார்கள், பல குழந்தைகள் அனாதையாக்கப்பட்டார்கள், பலர் ஊனமுற்றவராக்கப்பட்டார்கள். இப்படி பல்வேறு பரிணாமங்களை நாங்கள் கொண்டிருந்தோம். அதில் மாவீரர் குடும்பம், போராளி குடும்பம் எல்லாமே அதுக்குள்ளே அடங்கும். சரி, நான் விஷயத்துக்கு வரேன். இவ்வாறு கஷ்டப்படுகின்ற மாத வருமானம் இல்லாத பிள்ளைகளை படிக்க வைக்க இயலாத பெற்றோர் வெளிநாட்டில் இருப்பவர்களிடமிருந்து உதவி வேண்டது வழக்கம், வளமை. அது அப்படியே போய்கொண்டே இருந்தது. ஒரு சிலர் தங்களுடைய திறமைகளை பாவித்து அந்த உதவிகளை செய்து வந்தார்கள். இப்போ அவர்களுக்கான அந்த பிரச்சனைகள் அதில் வந்தவுடனே கொஞ்சம் கேள்விக்குறியாக போயிட்டுது. இப்போ நான் என்ன சொல்ல வாரேன்னு சொன்னால், நீங்கள் தனிப்பட்ட நபருக்கு காசு அனுப்ப வேண்டாம். சரிதானே? இங்கே யார் என்ன கொடி பிடிச்சாலும் சரிதானே, நான் ஜூட்டி பராவாரன் என்ற பேரில் அனுப்புங்க, நான் மக்களுக்கு உதவி செய்கின்ற யார் முன் வந்தாலும் தயவு செய்து நீங்கள் முன்வர வேண்டாம். இதுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் தாரன். இப்போ இலங்கையில் சின்ன சின்ன பிள்ளைகள் நடக்கிறதுக்கு இணக்க சபை என்று சொல்லி இருக்குது. அது சங்கிலி களவெடுத்தா என்ன, மாடு களவெடுத்தா என்ன, சீட்டு பிடிச்சி சீட்டு கட்டாமல் இருந்தா என்ன, லோன் எடுத்து லோன் கட்டாமல் இருந்தானே, வாகனம் எடுத்து வாகன அந்த மாத காசு கட்டாட்டியும் அது இணக்க சபையில் போய் தீர்த்து. அது மாதிரி வெளிநாட்டில் இருப்பவர்கள் வடக்கு மாகாணத்துக்கொண்டு, எங்களுடைய கிழக்கு மாகாணத்துக்கொண்டு மலையக மக்கள், எங்கே தமிழ் மக்கள் இருக்கிறார்களோ, எங்கே எங்களுடைய தமிழ் மக்கள் கஷ்டப்படுகின்றார்களோ அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய முன்வர் என்று சொன்னால் ஒரு குழுவை தெரிவு செய்வோம். என்னால் முடியும், ஆனால் அதுக்கு நான் பொறுப்பெடுக்க மாட்டேன். நான் ஒரு ஆலோசகராக இருப்பேன். என் போன்ற கலைஞர்கள், படித்தவர்கள் ஆலோசகராக இருப்பார்கள். இது என்னென்னு சொன்னால், ஆலோசகராக இருப்பினும் ஆலோசகர் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு தலைவர், செயலாளர், பொருளாளர். விளங்குதா? தலைவர், செயலாளர், பொருளாளர்,